அந்த ஆர்வம் நன்றாக இருக்கும். இப்பொழுது நம் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு டாக்டர் சி பன்னீர்செல்வன் MBBS அவர்கள் போதை ஒழிப்பு உரையை நிகழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஜமாவுத்தல் உலமா சபை சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கிறோம் பெரியவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ எனக்கு முன்னாடி அருண் செல்வராஜ் நம்ம போதை ஒழிப்பு பற்றி பேசினார். அது ஒரு சில விஷயங்கள் அதோட ஆட் ஆன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த போதை வலுப்பு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு மனநல மருத்துவராக நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் மென்டல் ஹெல்த் சர்வே அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 35 மாநிலத்தில் மன ரீதியாகவும் இந்த மாதிரி போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில், இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னா 20% கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் இந்த மன ரீதியான பாதிப்புல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதையினால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் இந்த போதையினால பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்ன அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி மக்கள் இந்த போதை பொருட்களாலையும் மன ரீதியான பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டிருந்தா கூட, என்னைய மாதிரி மனநல மருத்துவத்தையோ அதனா இந்த மாதிரி மனநோய்க்கோ போதைக்கோ சிகிச்சைக்கு போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20% மக்கள் மட்டும்தான். அதுவும் கிட்டத்தட்ட 80% மக்கள் மன ரீதியான பிரச்சனைக்காகவோ போதை பழக்கங்களோ அடிமையாக இருந்தாலோ இந்த பிரச்சனைகளாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரி மனநல மருத்துவத்தையோ இல்லைன்னா போதைக்கு சிகிச்சை பெறுவதற்கு போவதில்லை. கிட்டத்தட்ட 80% மக்கள் என்ன செய்யுது, இதுக்கெல்லாம் போகவே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம்ங்கிறது விளக்கம் கொடுத்தேன்னா, ஒன்று அறியாமை. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கு, இந்த பிரச்சனையை நம்ம இதுக்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. பிரச்சனைன்னு ஒன்று தெரியல, அப்படி பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி இதுக்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த இதை கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஒரு ஊர்வலம், உறுதிமொழி, இந்த மாதிரி நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ண என்ன வர மனநலத்துக்கு ரொம்ப வரவேற்கிறதுக்கான விஷயம். நாங்கள்லாம் சொல்கிறோம், மனநல மருத்துவர் நிறைய பேருக்கு மன ரீதியான பிரச்சனை இருந்தாலும் போதை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு கீழ்பட்டுக்கு வர்றதில்லை. முக்கியமாக அறியாமை. இவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதா இந்திய அரசாங்கமே என்ன மாதிரி மனநல மருத்துவர்களும் நாங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இந்த ஜமாவுல்லா சபை, உலக சபை, உலமா சபை இந்த மாதிரி நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி டாக்டர்ஸ் உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். ரெண்டாவது நம்ம அருண் சார் பேசுனார், நிறைய விஷயங்கள் பேசினார். இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு நிறைய மக்கள் அடிமையாக இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 16 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம ஆய்வறிக்கை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு தினமும் 55,000 சிறார்கள் 16 வயசு கீழே உள்ளவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் போதை பழக்கம்லாம் என்ன செய்றாங்க, அவங்க இறந்து போறாங்க. இன்னொன்று முக்கியமான இப்போ ரீசெண்டாக போன வருஷம் நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தற்கொலை வேர்ல்டு சூசைட், அதாவது இந்தியாவுடைய சூசைட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உலக அளவில் 9% தான். பட் இந்தியாவில் அதோடைய தற்கொலையினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 13% இருக்குது. அது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு உளவியல் இருந்தாலும் போதை பழக்கமும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் இப்போ ஒரு 50 வயசு 60 வயசு தாண்டினவங்கலாம் இறக்கிறதுக்கு முதல் காரணம் ஹார்ட் அட்டாக் தான். அதே மாதிரி 16 வயசு கீழே இறக்குறாங்கல்ல, 16 வயசு கீழே ஏன் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவங்கெல்லாம் என்ன இருக்குன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல தான் இறந்துறாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போன வருஷம் இந்திய ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 16 வயசு கீழே உள்ள இறக்குறதுக்கு இளைஞர்களுக்கு முக்கியமான காரணம்
சூசைட் பண்ணுறதுக்கு சூசைட் தான் முக்கியமான காரணம். நம்பர் 1 காஸ் டெத் வந்து சூசைட். 2வது காரணம் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இந்த சூசைடுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதை பழக்கங்கள் தான். ஸோ போதை பழக்கங்கள் தான் என்ன செய்யுது, இது வந்து முக்கியமான காரணம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரியவங்களை மட்டும் இல்லை, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதான் முக்கியமாக சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் கூட அருண் பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, இந்த போதை ஒழிப்புலாம் எப்படி சார் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் இந்த மாதிரி மனநல மருத்துவம் தான் இந்த போதை ஒழிப்புக்கு நாங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட். எங்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க. குடிச்சா நிறைய பேருக்கு என்ன செய்யுது, அது ஒரு தொடர்ந்து எந்த போதெல்லாம் இல்லை, ஒரு சிகரெட்டோ மதுவோ கஞ்சாவோ அல்லனா வந்து மதுவோ குடிச்சு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் குடிக்கிறாங்க, தொடர்ந்து குடிக்கிறாங்க. அப்புறம் விடணும்னு நினைக்கிறான், ஆனால் விட முடியாது. விட்டாங்க கால் நடுக்கு வரும், பதட்டம் வரும், டென்ஷன் ஆகும், குழப்பம் இருக்கும், சிலர் பிக்ஸ் கூட வரும். ஸோ இந்த மாதிரி நினைச்சாங்க. வீட்டில் தான் சொல்லுவாங்கல்ல, ஐயோ வந்து விட்டா இந்த மாதிரி தான் அவருக்கு செத்துக்கிட்டு தொலைஞ்சிடக்கூடாது, பழைய குடிச்சா குடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இந்த மாதிரி விடணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மனநலம் மருத்துவங்கிட்ட வராங்க, சார் போதை விடணும் அப்படின்னு வரும்போது திடீர்னு விடும்போது அவங்களுக்கு நினைச்சு பல்வேறு வகையான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து விட்ராவல் சிம்டம்ஸ் சொல்லுவோம். அது வந்து பதட்டம், படபடப்பு, டென்ஷன், தூக்கம் வராது இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெடிசின்ஸ் கொடுப்போம். அதாவது அந்த போதையை விட்டா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு மாற்று மருந்து கொடுப்போம். அது உள்நோயாளிகள் தான் அவுட் பேஷண்டாகவும் நம்ம பார்த்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அது வந்து நாங்கள் பண்ணோம். நிறைய பேர் வருவாங்க வந்து, சார் விடணும், ஆனால் வந்து அதை வந்து நம்ம விட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகி நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம். திரும்ப போய் குடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அது பேர் ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன். அந்த குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த இப்போ வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, திரும்ப குடிக்காமல் இருக்குங்கிறது. இதை குடிச்சா ஒரு மாத்திரை டைசல் பிராண்ட் மாத்திரை வெறும் 2 ரூபா தான். அதுக்கு கவர்மெண்ட்டே டேக்ஸே இல்லாமல் இருக்குது. அந்த மாத்திரைகளை வந்து நினைச்சுவாங்க, டிஸ்சார்ஜாக போகும்போது நினைச்சுவோம் அதை குடித்தோம்னா. அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடும்போது குடிக்கிறவங்க என்ன வராது, 2வது மீறி குடித்தா உடலுக்கு நிறைய ரியாக்ஷன் ஆகும். குடிச்சா ஒரு மாதிரி பழட்டம், படப்படம் வரும், ஒரு மூச்சு தண்ணல் வரும், ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்து செய்வாங்க, குடிக்காம விட்டுருவாங்க. சிலர் வந்து அது வந்து சிலருக்கு உயிர் கூட பாதிப்பு இருக்கும். நிறைய பேர் வாங்க, சார் நீங்கள் மாத்திரை கொடுப்பீங்க, குடிக்கிற படத்துக்கு மீறி குடிச்சா என்ன சார் செய்ய, அவன் ஃபுல்லாக குடிக்கிறான் சார், கொண்டாடி போய் எதுவுமே வந்து கண்டுக்கலாம் சார், குடிச்சதான் உயிருக்கு ஆபத்தாகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன செய்யணும்னா, அதையும் வந்து இந்த ஆசைகளை குறைக்கிறதுக்கும் நிறைய வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய மெடிசின்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து நம்ம தண்ணி தாங்க வருது இல்லையா, அது வந்து டேர்ஸ்ன்னு சொல்லுவோம். பசி வருது, அதை வந்து கங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மாதிரி போதையை வருது, ஆசை வருது, நம்ம கிரேவிங் சொல்லுவோம். அது மாதிரி ஆசையை குறைக்கிறதுக்கும் சில மாத்திரைகள் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த டைசல்ஃபர் மாத்திரை போட்டால் ரியாக்ஷன் ஆகும், உடல் உயிருக்கு பாதிப்பு வரும். சிலர் வந்து இல்லை வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா ஆசைகளை குறைக்கிறதுக்கும் மாத்திரை இருக்குது. எப்படி நம்ம வந்து அந்த மாத்திரை கொடுக்க ஒரு குடம் தண்ணி இருக்குது, நாங்கள் தாகம் இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம குடிக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த போதைக்கு ஆசையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யுது, நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது ஆசையை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ ஒரு 5 டைம் குடித்தான் அப்படின்னா அது 1 டைம் 2 டைம் ஆகும். 1 லிட்டர் குடிக்காங்கன்னா அது 100-200 குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய வந்து டீஎடிஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதையும் தாண்டி என்னென்னா நிறைய என்ன செய்யுது, கவுன்சிலிங் முறைகளும் பண்ணுறோம். திரும்ப வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அப்படிங்கிற சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட என்னுடைய மனநல மருத்துவருடைய முக்கியமான இது என்னென்னா, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். இதுக்கு வந்து போகாமல் இருக்கணும். என்ன சொல்கிறோம் இல்லையா, இளைஞர்கள் தான் குடிக்க ஆரம்பிக்கிறவங்க கேட்வே ட்ரக்ஸ். யூஸ்வலாக வந்து சிகரெட் குடிப்பான், கட்டப்பீடி குடிப்பான், அப்புறம் இந்த மாதிரி புகையெல்லாம் வைப்பான். 4 இடங்கள் என்ன செய்யலாம், அவன் ட்ரிங்க்ஸ் போவான், கஞ்சா போவான், இப்படி தான் வருது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வர முன்னாடி தடுக்கிறது தான் முக்கியம். அதனால தான் என்ன செய்கிறோம், வந்து மக்கள் மத்தியில் போதையினால நிறைய பாதிப்புகள் இருக்குது. மனநல மருத்துவர் எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் நிறைய பாதிப்புகள் இருக்குது. நம்ம வந்த பிறகு என்ன செய்ய முடியாது, ரொம்ப பாதிப்பு வந்து வந்த பிறகு நம்ம சிலருக்கு வந்து குடியெல்லாம் குடிப்பான், குடிச்சு கொஞ்ச நாள் ஆனவுடனே நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துடும், வயிறெல்லாம் வீங்கியிருக்கும். ரீசெண்டாக போன மாதம் கூட ஒரு பேஷண்ட்டு வயிறெல்லாம் வீங்கிட்டு, சார் வயிறெல்லாம் வீங்கிட்டு சார், இந்த மாதிரி குடியை வந்து நிப்பாட மாட்டாங்க, என்ன சார் செய்ய அப்படின்றாங்க. ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி மக்களால் வந்து அவனுக்கு லிவர் போயிட்டு, இப்போ லிவரை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணனாலே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஆகும். லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அப்படியே சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி தான், வெறும் 1% தான். நீங்கள் 1 ரூபா செலவு பண்ணி 1% வச்சு நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது. இப்போ ரீசனாக அப்படி தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற ஒரு நடிகர், ஒரு பாண்டியன் அப்படின்னு நடிகர், பயங்கரமான பெரிய ஆள், பயங்கரமாக நடித்தார். பட் என்ன செய்கிறாரு, பெரிய ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தாரு, மண் வாசனை படங்கள்லாம் நடித்தார். ஃபுல்லாக தண்ணி போட்டு லிவர்லாம் ப்ராப்ளம் ஆகிட்டு, லிவர் ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள்லாம் இல்லை.
அப்புறம் வந்து மதுரையில் உள்ள பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அட்மிட் ஆகும்போது இவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒய்ஃப்லாம் சொன்னாங்க, ஐயா இவர் வந்து நல்லா நடிச்சாரு, கை நிறைய சம்பாதிச்சாரு, ஆனால் எல்லாம் குடியில் விட்டாருயா, இருக்கிறது கொஞ்சம் வீடு கொஞ்சம் நிலமும் தான் இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுங்க, நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க, லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இவர் குணமாயிருவாரா சொல்லுங்க, வீடு வீடெல்லாம் விற்று நாங்கள் இவருக்கு வந்து கட்டுறோம்னாங்க. அப்போ நாங்கள் டாக்டர் நினைச்சோம், இல்லைம்மா அதை வந்து நம்ம வந்து லிவரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவோம், ஆனால் சான்ஸ் வந்து வெறும் 5% தான், 90% நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது, 5% இருக்குது அப்படின்னோடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா எல்லாம் குடிச்செல்லாம் அழிச்சிட்டான், இருக்கிறதே வீடு கொஞ்சம் நிலமை தான் இருக்குது, இதையும் வித்துட்டோம்னா நாங்கள்லாம் பிள்ளைங்களாம் நாங்கள் என்ன சார் செய்ய அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டைம் இந்த எல்லாம் வந்து டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணுறது என்ன செய்யுது ரொம்ப முடியாத காரியம். அதனால் என்ன செய்யலாம், அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருமே என்ன பண்ணுங்க, குட்டியை வந்து மது போதை வந்து பயங்கரமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக, அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்ன செய்யுது, சிறு வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வந்து உண்டு பண்ணுது. இதை வந்து தடுக்கிறது வந்து முதல்ல வந்து அதில் வந்து ஈடுபடாமல் இருக்கணும். அப்படியே ஈடுபட்டு நம்ம போதையில் விழுந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி மனநல மருத்துவத்தை வரலாம், அருமையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கவுன்சிலிங்லாம் நாங்கள் பண்ணுறோம். இதோட மட்டும் இல்லாமல் என்னச்சுன்னா, நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி போதையில் போகிறாங்க அப்படிங்கிறது மெயின் ரீசன் வந்து சின்ன குழந்தைங்க. பெரிதாக நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், ஃபோக்கஸ் வந்து இளம் சிறார்கள் 18 ஒரு 25 வயசு கீழே உள்ளவங்க தான் மெயினாக என்ன பண்ணுறாங்க, அதில் தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ஃபுல்லாக போய் அடிக்டாக மாறிடுறாங்க. இவங்களை வந்து தடுக்கணும், இவங்க வந்து போதையிலேருந்து உள்ளே போகாமல் இருக்கணும், வெளியே வரணும், வெளியே வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி மனநல மட்டும் ரொம்ப நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சி இவங்களுக்கு எப்படி நம்ம ஃபர்தராக அவங்களை வந்து எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கலாம் நிறைய இருக்குது. டாக்டர் அருண் சார் கூட சொன்னாங்க இல்லையா, நிறைய குழந்தைகள் வந்து பாதம் மோதி போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பெற்றோர்கள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்களோட என்ன செய்யணும் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணிக்கணும். அதான் சொல்லுவோம், எந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகமான நேரம் செலவிடுறாங்களோ, அவங்களோட பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன செய்யும், நிறைய குழந்தைகள் போகிறதில்லை. ஸோ பெற்றோர்கள் என்ன செய்யணும், நிறைய என்னது அட்லீஸ்ட் வாரத்தில் டெய்லி சாப்பிட்றதே வச்சுங்க, டெய்லி சாப்பிடுங்க. சிலர் வந்து நைட் சுற்றி இருக்கும், கடையெல்லாம் அடைச்சி லேட்டாக வருவீங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சுனாலும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுங்க. சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, இல்லைனா செல்ஃபோன் பார்த்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து சேர்ந்து சாப்பிடுங்க. ப்ரேயர், கூட்டு பிரார்த்தனை, எல்லாம் ஃபேமிலியில் வந்து அட்லீஸ்ட் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்களோட இந்த குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து மனசில் இருக்க பிரச்சனைகளை வெளியே சொன்னால் தான் நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் இப்போ என்ன, நம்ம ஃபேமிலியிலே நம்ம யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கறதில்ல. இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா, கவுன்சிலிங் நாங்கள் என்ன பண்ணுறோம், கவுன்சிலிங்கில் வந்து ஜஸ்ட் வி லிசன், அவ்வளோதான். வருவான், அதில் போன வாரம் கூட ஒரு பையன் வந்து சார் உங்கள்கிட்ட பேசினா வந்தான் பாட்டில் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பேசினா, சரி சார் போயிட்டு வரேன் சார் போயிட்டேன். என்னடா பேசினேன் போயிட்டேன், இல்லை சார் இந்த மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சொல்ல யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேன், பேசுறதுக்குள்ளே என் கொண்டாட்டி அதுக்குள்ளே 2-3 வார்த்தையும் சொல்கிறா, என் அப்பா ஒன்றுமே கேட்க மாட்டேன், அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறீங்களா சார், அதிலே அந்த பாதி பிரச்சனை எனக்கு தீர்ந்துருக்கு சார் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வெண்டிலேஷன், மற்றவங்களோட வந்து நம்மளுடைய மனசில் இருக்க பிரச்சனைகளை மற்றவங்களோட வெண்டிலேட் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு வீட்டில் யாராவது சொன்னாலும் அதை என்ன செய்யணும், நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அதை பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிடணும். ஏன்னா டென்ஷன் நிறைஞ்ச அவ்வளவுதான், எல்லாருக்குமே டென்ஷன் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ நம்ம டென்ஷன் இல்லாமல் என்ன செய்யணும், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி வந்து எப்படி நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியமும் முக்கியம் தான். சார் கூட கொஸ்டின் கேட்டார், உடல் ஆரோக்கியம்னா நம்ம தெரியும், நமக்கு வந்து காய்ச்சல் இல்லை, சளி இல்லை, நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கேப்பான்னு கேட்பான். நல்லா இருக்குன்னா போது காய்ச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, நோய் இல்லை, அதான் நல்லா இருக்குன்றோன்னு நான் சொல்கிறோம். மன ஆரோக்கியமும் அதே மாதிரி இருக்குது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம், பூ இருக்குது, தலை இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு 2 வகையான ஆரோக்கியம். ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம், நம்ம பிபி இல்லை, சுகர் இல்லை, நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி மன ஆரோக்கியம் இருக்குது. யார் ஒருத்தர் வந்து கோபம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், ரிலாக்ஸாக நம்ம வந்து இயல்பாக செயல்பட முடியுது, இந்த மாதிரி ரிலாக்ஸாக, டென்ஷன் இல்லாமல், கோபம் இல்லாமல், மற்றவங்களோட ஈஸியாக, குழந்தை குட்டியோட நல்லா பேசிகிட்டு இருக்கோம், பிள்ளைங்களோட நல்லா பேசுகிறோம், நம்ம கூட உள்ளவங்களோட நல்ல இயல்பாக இருக்கிறோம், நமக்கு டென்ஷன் இல்லை, கோவம் இல்லை, அப்படி இருந்தால் தான் வச்சுங்க அவங்க ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம் இல்லைங்கிறது என்னது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, சரியாக தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் எனக்கு மன ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறங்கிறது தான் அர்த்தம். ஸோ இவங்க எல்லாமே இருந்துச்சு, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றணும். மற்றவங்களோட பேசணும், மற்றவங்களோட வந்து செஞ்சிடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி போதை வந்து என்ன செய்யுது நம்முடைய மன ஆரோக்கியத்தில் கெடுக்கக்கூடிய முக்கியமானது. இனிஷியலாக வந்துச்சுன்னு நம்ம ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதே வச்சு நம்ம வந்து பதட்டம் படப்படப்பு பிரச்சனைகளை கூட்டும் அதெல்லாம் வந்து. ஸோ போதைகள் வந்து என்ன செய்யுது நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த செல்ஃபோனில் தான் அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து முக்கியமான வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மனரீதியான பிரச்சனைகள் ரீசெண்டாக கடந்த இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனரீதியான பிரச்சனைகள் வந்து சமூகத்தில் அதிகமாகுது அப்படிங்கிறதான் ரிசர்ச் எவிடன்ஸ்லாம் சொல்லுது. இது முக்கியமான காரணம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே இல்லை. நிறைய பேர் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் செல்ஃபோன் வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்மளே வந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னா உட்காந்து செல்ஃபோனில் உட்காந்து செல்ஃபோனில் இது கேம் விளையாடுறது, செல்ஃபோனில் ஏதாவது டிவி நியூஸ் பார்க்குறது, செல்ஃபோனில் ஏதாச்சும் உட்காந்து நோண்டிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சமூக இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் டைம் பண்ணுறோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்மளை பார்த்து நினச்சி பிள்ளைங்களும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யார் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரி திரையில் வந்து செலவிடுறாங்களோ அவங்கெல்லாம் நார்மல் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே யார் செலவிடுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்யுது, அவங்க வந்து நார்மல் கிடையாது. அவங்க எல்லாம் எப்படி நம்ம மதுக்கு அடிமையாகிறோமோ அதே மாதிரி செல்ஃபோனுக்கு அடிமையாகட்டம் தான் அர்த்தம். அது என்ன செய்யணும், நிறைய நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யுது பாதிப்புகள் உண்டு பண்ணுது. அதையும் என்ன செய்யணும், நம்ம செல்ஃபோன் பேசுறதுலாம், செல்ஃபோனுங்கிறது ஒரு தகவல் தொடர்பு சாதனம், மற்றவங்களோட பேசுறதுக்கும் நிகழ்ச்சிகளை பரிமாறுறதுக்கு மட்டும்தான். அது வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபோனை ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இப்போ உள்ள காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே என்ன செய்யும், நிறைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அதனால தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உலக சுகாதார மையம் யாரெல்லாம் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ, செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியல, எப்படா ஃப்ரீ டைம் கிடைக்கலாம் அதுதான் செல்ஃபோனை பார்க்குறது, எப்போவுமே வந்து செல்ஃபோனை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கையில் செல்ஃபோன் இல்லைன்னா ஒரு பதட்டம் படப்போ டென்ஷன் ஆகும். இவங்க எல்லாமே இந்த மாதிரி செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுது. செல்ஃபோன் அடிக்ஷனே ஒரு மனநோய்ங்கிறத இப்போ வந்து என்ன செய்கிறாங்க நம்ம உலக சுகாதார மையம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, நம்ம செல்ஃபோன் என்னக்கூடாது, நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய வந்து இப்போ நிறைய இளைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னா போதை பழக்கங்கள் திடீர்னு இவங்களுக்குள்ள ஒரு குரூப்பெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ பெரியவங்களுக்கு தான் அந்த பசங்க குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளே போதைகள் எங்கெல்லாம் கிடைக்கி எங்கே யார் வந்து கொடுக்குறா, எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுவுமே ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாதிரிலாம் உண்டு பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து இப்போ ரொம்ப குழந்தைகள்கிட்ட கண்காணிக்கணும். குழந்தைகளை நமக்கு திருந்ததுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக புத்தகம் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் செல்ஃபோன் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், செல்ஃபோன் இல்லாத டயத்தில் நம்ம அப்போல்லாம் நம்ம டைம் நல்லா தானே ஸ்பெண்ட் பண்ணோம். மற்றவங்களோட பேசுவோம், வெளியே போவோம், பேசுவோம். சின்ன குழந்தைங்கள்லாம் வெளியே போய் விளையாடும், நம்ம பள்ளிவாசல் போவோம், தொழுகையெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ வந்து இந்த செல்ஃபோனால என்ன செய்யுது, அதெல்லாம் குறையுது. அது வந்து நம்முடைய மன ஆரோக்கியத்தை குறைக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து செய்யணும். செல்ஃபோன்லாம் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் குழந்தைகள் வந்து சுத்தமாக 3 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு செல்ஃபோனே கொடுக்கக்கூடாது. அது வந்து அவருடைய மூளையுடைய வளர்ச்சியே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் 1 வயசு 2 வயசு பிள்ளைகளுக்குலாம் அழுதுச்சுன்னா உடனே செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அது செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் வந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை தடை பண்ணுங்கிறதா ஆராய்ச்சி வந்து சொல்லுது. அதனால சின்ன குழந்தை 3 வயசு கீழே குழந்தைகளுக்கு செல்ஃபோனே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிதான். அதாவது வந்து நம்ம 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கும் 1/2 ஹவருக்கு மேலே மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, செல்ஃபோனே பார்க்கக்கூடாது. பார்த்தா அதே நிறைய உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பாதிப்புகள் உருக்கணும். இந்த மாதிரி செல்ஃபோன் பார்க்குற பிள்ளைங்களுக்கு கோவம் வரும், டென்ஷன் ஆகும், அது படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும், ஞாபக சக்தி குறையும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம பெரியவங்க நம்ம வந்து ரோல் மாடலாக இருந்தால் தான் பிள்ளைங்களை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம போதை நம்ம பெரியவங்க நம்ம எல்லாம் போதையில் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் என்ன செய்யும், அதை வந்து பண்ணோம். நம்ம அப்பா அண்ணன் தம்பி அப்பா தாத்தா பாட்டிலாம் தண்ணி போடலாம், பிள்ளைங்களே என்ன செய்யும், நீ எல்லாம் பண்ணுற நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ரோல் மாடலாக போதை வசதிகள் எதுவும் நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளாம் பார்த்து என்ன செய்யும், நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம அப்பா அம்மாலாம் இது பண்ண மாட்டாங்க, நம்மளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து போதை பழக்கங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்தில் வந்து போதை பழக்கங்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா போதை பழக்கத்தை வந்து இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சாராயம் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து அரசு தடை பண்ணாலும் கலாச்சாரமாக வரதான் செய்யும். போதைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் வரனால அது இப்போதைக்கு நிப்பாடுற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை.
இருக்கிற நம்ம தான் என்ன செய்யணும், மாறிக்கிடணும், நம்மளை நம்ம தான் காத்துக்கிடணும். இப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன செய்யலாம், வந்து இது பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து போதை ஒழிப்பு உறுதிமொழிலாம் எடுத்துருக்கிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிங்க. போதை இல்லாத தமிழகத்தை நம்ம வந்து உருவாக்கணும். போதை இல்லாமல் இருந்தாலே நம்முடைய ஆரோக்கியமான, எப்படி ஆரோக்கியமாக உடல்நிலை இருக்கோ அதே மாதிரி ஆரோக்கியமான மனநிலை இருக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அமைப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். டாக்டர் பன்னீர்செல்வம் சார் மற்றும் டாக்டர் அருண் சார் 2 பேரையும் மாவட்ட ஜமாத் சபையின் சார்பாக நிர்வாகிகள் போய் அணுகிய பொழுது இன்முகத்தோடு சம்மதித்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி